இந்த சிந்துவெளி நாகரிகமானது வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானில் ஜோட்டுகை வரையும் பரவி இருந்தது. கிழக்கில் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆலம்கீர்பூர் வரைக்கும், தெற்கில் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய டைமாபாத் வரைக்கும் பரவி இருந்தது. மேற்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஈரான் பாகிஸ்தான் எல்லையில் இருக்கக்கூடிய ஜுட்கா ஜெண்டோர் வரைக்கும் பரவி இருந்தது. இந்த 4 திசைகளையும் பரவி இருந்த இந்த சிந்துவெளி நாகரிகத்தோட மொத்த பரப்பளவு எவ்வளவு அப்படின்னா 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். இதை நம்ம 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர் அப்படின்னும் சொல்லலாம். ஆனால் சில புத்தகங்களில் 15 லட்சம் சதுர கிலோமீட்டர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சிந்துவெளி நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு நம்ம முன்னவே படிச்சிருக்கோம். ஆனாலும் இங்கே 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருந்திருக்கு, 6 பெரிய நகரங்கள் இருந்திருக்கு. அந்த முக்கியமான நகரங்கள் என்னென்ன, அது எந்த பகுதியில் அமைந்திருக்கு அப்படின்னு இப்போ பார்க்கலாம். சிந்து சமவெளியின் முக்கிய நகரங்களில் முதலாவதாக பார்க்க போவது ஹரப்பா. இந்த ஹரப்பா அப்படிங்கிற பகுதி பாகிஸ்தானில் உள்ள மேற்கு பஞ்சாபில் உள்ள ராவி நதிக்கு அருகில் அமைஞ்சிருக்கு. 1921 தயாராம் சஹானி இதை கண்டுபிடிக்கிறாரு. இதுக்கு கிடைச்ச எவிடன்ஸ்னு பார்த்தா தானிய களஞ்சியமும் மாட்டு வண்டிகளும் இந்த பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஹரப்பாவை புதையுண்ட நகரம் அப்படின்னு அழைக்கிறாங்க. 2வதாக மொஹஞ்சதாரோ. இது பாகிஸ்தானில் உள்ள சிந்து லர்கானா பகுதியில் உள்ள சிந்து நதிக்கு அருகில் அமைஞ்சிருக்கு. 1922 ஆர்டி பானர்ஜி இதை கண்டுபிடிக்கிறாரு. இங்கே தான் அதிகமான அகழாய்வு பொருட்கள் நமக்கு கண்டெடுக்கப்பட்டிருக்கு. நீச்சல் குளம், நடனமாது, அதாவது நடனமாடக்கூடிய பெண் சிலை, தாடி மனிதர்னு சொல்லக்கூடிய பூசாரி அரசனோட சிலை, பசுபதி மகாதேவன் முத்திரைகள் கிடைத்திருக்கு. நெய்யப்பட்ட பருத்தி துண்டு இங்கே கிடச்சிருக்கு. செப்பு தராசு கிடச்சிருக்கு. இதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நிறையாவே கேட்டிருக்காங்க. அதாவது இங்குள்ள கட்டிடங்களில் தான் 9 மண்ணடுக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டது. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். மிக பழமையான தடயம் கிடைத்த இடம் அப்படின்னாலுமே மொஹஞ்சதாரோ தான். மிகப்பெரிய நகரம் அப்படின்னாலும் மொஹஞ்சதாரோ தான். அந்த மிகப்பெரிய நகரத்தோட பரப்பளவு அப்படின்னு பார்த்தா 200 ஹெக்டேர். சிந்துவின் தோட்டம் அப்படின்னு கேட்டால் மொஹஞ்சதாரோ. கட்டிடத்தின் கட்டமைப்பில் 7 நிலைகள் உள்ளது, அடித்தளம் மட்டும் மாறுபட்டு உள்ளது அப்படின்னாலும் அது மொஹஞ்சதாரோ தான். இதை இடிகாட்டு மேடு அப்படின்னு அழைக்கிறாங்க.